லீவெல்லாம் விட்டுட்டாங்க. இனி அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. நம்ம செய்கிற விஷயம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், நமக்கும் வேலை சுலபமாக சட்டுன்னு முடியிற மாதிரி இருக்கணும். எல்லாம் லோ ஃப்ளேமில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். வெல்லம் தண்ணியை கொதிக்க வச்சு வடிகட்டினா அதில் மண் இருந்தால் பிரிஞ்சு வந்துடுங்க. கடாயில் வெல்லத்தை ஊற்றி எல்லாம் 1:2 பல்ஸ் மோடில் அரைச்சி வெள்ளை கரைசலை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கணும். துருவின கொப்பரை தேங்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே ஏலக்காவை இடித்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன். வெல்லத்தோட பாகு எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வறுத்த வேர்க்கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். பொறுக்கிற சூடு வந்த உடனே கையில் எண்ணெயை தொட்டு உருண்டை பிடிச்சிட்டேன். அடிக்கடி இனிப்பு சாப்பிடணும் போல் இருக்கும். அப்போ ஒரு உருண்டையை சாப்பிட்டா அந்த கிரேவிங்ஸே கம்மியாயிடுங்க. இதெல்லாம் எங்கள் மாமியார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். எதை கேட்டாலும் சலிக்காமல் சொல்லி கொடுப்பாங்க. நான் இவ்வளோ சமையல் பண்ணுறேன்னா அதுக்கு காரணமே எங்கள் மாமியார் தாங்க. அவ்வளோ பொறுமையாக என்னையே இவ்வளோ நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க.